ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சூப்பரான கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு காலிஃப்ளவர் பூ அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே குட்டி குட்டி புழுகள் பூச்சிகள் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது வெளியே வந்துடும். ஸோ நான் இது க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், மஞ்சளெல்லாம் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ காலிஃப்ளவர் வச்சு எந்த சமையல் பண்ணாலும் நீங்கள் சுடுதண்ணியில் மஞ்சளும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுங்கிறத போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் அந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இப்போது பெப்பர் தூள் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கை வச்சு காலிஃப்ளவரை கலக்காதீங்க, உடஞ்சி போயிடும். இந்த பாத்திரத்துலேயே வச்சு இப்படி குலுக்குனிங்கன்னா நல்லா அந்த மசாலா கலந்துக்கும். கிறிஸ்பினஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். அந்த பாத்திரத்தை நல்லா குலுக்கி விடுங்க. அந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதே பாத்திரத்தில் நான் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு 1/4 கப் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர் வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் முக்கி பொரிக்க போகலாம். பாருங்கள், கடாயில் ஆயில் சூடாயிருச்சு. நான் ஆல்ரெடி கலக்கி வச்ச காலிஃப்ளவர் எடுத்து இப்படி ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கோபி மஞ்சூரியன் தயாரிக்கிறதுக்கான மசாலா என்னென்னு சொல்ல போகிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவைன்னா கேப்சிகம் எல்லாமே போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை அது கூட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா சூடாக இருக்குது ஆயில். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம சாஸ் வகைகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்திட்டேன். இது கூடயே டொமேட்டோ, சில்லி சாஸ், பெப்பர் தூள் 3ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர் எதுக்கு சேர்த்துறோம்னா, ரோட்டோர கடையில் நம்ம வாங்க போகிறோம் கோபி மஞ்சூரியன், அதுலலாம் இந்த கலர்ஃபுல் இருக்கும். அதுக்காக தான். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி கலந்து
இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு சரி பார்த்து நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரோட்டு கடையில் சாப்பிட்ற கோபி மஞ்சூரியன் கலர்லேயே இது வந்திருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் குட்டி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.